என்ன உலகம் இல்லைங்க இது. ஏங்க, ஒரு மனுஷனை எத்தனை பேர் தாங்க அடிப்பீங்க, எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அப்பா ஆத்தாடி, கொஞ்சமாச்சும் கேப் விட்டு அடிக்கலாங்க. அந்த மனுஷனா இருக்கிறத விட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொன்னா கடந்து போயிட்டு இருக்காரு. அவர் இடத்துல நான் என்னெல்லாம் வச்சு பார்த்தேன். ஐயோ, நான்லாம் எந்திரிச்சிருக்கவே முடியாதுங்க. ஐயோ, எத்தனை அடி! சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், நேத்து முளைச்ச காலம், இன்னைக்கு முளைச்ச கொசு, வரவங்க போறவங்க எல்லாம் அவர் நோன்றதுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க இதெல்லாம் தாண்டி போக முடியும்ல? பா, அயன் ஹார்ட்டட் பர்சனுங்க, இல்ல மேன் ஆஃப் ஸ்டீல். எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். பட் சங்கீதா மேம், ஐ நோ இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, இது உங்க பர்சனல், உங்க ஃபேமிலி. பட் என் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இல்லாம, இவ்வளோ வருஷம் இல்லாம, எலெக்ஷன் பக்கத்துல இருக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலா ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த மனுஷனை ஊரே லவ் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. சரி, அகெயின் மறுபடியும் ஐம் சாரி, நான் பர்சனலா பேசக்கூடாது. பட் இந்த நேரத்துல இவ்வளோ டீட்டெயில் அலிகேஷன் தேவையா அப்படிங்கறது என்னோட கேள்வி. சாரி, இது பர்சனல் விஷயம், அதை பத்தி பேசக்கூடாது. பட் தளபதி சார், பல பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. டெஃபினட்டா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது ஏதோ கண்ணை மூடிட்டு காத்துல கத்தி வீசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த பிரச்சனையும் நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி இதுல இருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், அஸ் அ தளபதி ஃபேன், அஸ் அ தளபதி வெரியன், இந்த வருஷம் இல்ல, இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் இல்ல, எலெக்ஷன் மாசம் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, இன்னும் பல நாட்களுக்கு உங்களை நிம்மதியா விட மாட்டாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். ஸோ திஸ் இஸ் கோன் பி த மோஸ்ட் யூஸ்டு டெம்ப்ளேட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். தளபதி சார், வி ஸ்டாண்ட் வித் யூ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தில்ல ஃபேஸ் பண்ணுங்க, பாத்துக்கலாம், என்னன்னாலும் பாத்துக்கலாம். அந்த ஏன்டா திருட்டு திமுக காரங்களா, கேவலம் கெட்டவங்களா, பரதேசி பண்ணாடுங்களா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா ஒரு ஃபெமிலியை இதுல காட்டுறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நண்பன் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கேவலமான நியூஸ் சேனல்ஸும் இந்த கேவலம் கெட்ட திமுக காரங்களும் என்ன செய்யறன்னு காட்டுறேன், சரியா? அதாவது அண்ணன் விஜயண்ணனுக்கும் வைஃபுக்கும் டிவோர்ஸ் அப்படின்ற நியூஸ் பிளாஷ் பண்றேன், எல்லாம் பாப்பீங்க. இதுதான் பண்ணுவாங்க. என்ன சொன்னா இப்ப எல்லா விதமாவும் ஸ்டாப் பண்ணி பாத்துறாங்க. கரூர்ல முடக்கி அந்த மீட்டிங்கை தடை பண்ணானுங்க, சரியா? அப்புறம் இந்த எஸ்ஓபின்னு கொண்டானுங்க, அதையும் இப்படி தடை பண்ணானுங்க. இப்ப எல்லாம் வேற எப்படிலாம் தடை பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் சப்போர்ட் போகுது, எப்படிலாம் தடை பண்ண முடியும்னு நினைச்சிட்டு கடைசியில ஃபேமிலிக்கு வந்துக்காங்க. இதுதான் நான் சொல்றேன், கேவலம் கட்ட அரசியல்னு சொன்னா இந்த அரசியல் தான். தற்கொலை பேர் அடே ஸ்டாலின், ஏன்டா அவருக்கு மூலமா இல்லையாடா? ஒன்று பொஞ்சாரி நீ பிரிஞ்சிட சொன்னா நீ ஒத்துக்கொள்வியாடா? யாராச்சும் நியூஸ் பண்ணா நீ பாத்துட்டு போய் நான் கேக்குறேன். இல்ல உதயநிதி ரெண்டே தற்கொலை உதயநிதி, உன்னோட வைஃப் உனக்கு டிவோர்ஸ் யாராச்சும் பொய்யா நியூஸ் பண்ணா உனக்கு எப்படா இருக்கும்? ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்ட அரசியல் பண்றீங்க? ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஸ்ப்ரெட் பண்றான் பாருங்க தமிழ்நாட்டு மக்களே. நான் நல்லா பாத்துக்கோங்க, எவ்வளவு கேவலம் ஸ்ப்ரெட் பண்றான் பாருங்க. இதுதான் திமுக அரசியல். உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதா சாரி எழுத்து பார்த்தவங்க, ஜெயலலிதா அம்மையாரோட சாரி எழுத்து பார்த்தவங்க தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கும் நானே ஞாபகம் வச்சு சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெண்ணோட சாரியை இழுத்து பார்த்தவனுங்க வரக்கூடாது நினைச்சவனுங்க. அப்படித்தான் இப்ப இன்னைக்கு ஒருத்தர் மக்களுக்கு செய்ய வரான்னு சொன்னா, ஒரு மக்களால ஒரு சப்போர்ட் கிடைக்குன்னு சொன்னா, அது எப்படி எல்லாம் தடுக்க முடியும், அது எப்படி எல்லாம் உடைக்க முடியும் சொல்லிட்டு கேவலமான வேலை பார்க்கலாம். திருட்டு தாள் நல்லா வருதுடா வாயில. டே, கேவலம் கட்ட வேலை பார்க்காதீங்கடா. முடிஞ்ச வரைக்கும் மக்களை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க பாருங்க, இதுதான் பண்றாங்க கேவலமான விஷயம். இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு கொண்டு சேருங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். திருட்டு திமுக காரண்ட வேலை தெரியட்டும். ஒரு பக்கம் அந்த பையனை கொண்டு ஒரு நியூஸ், அவனுக்கு எவ்வளவுலாம் ஒரு அநியாயம் பண்ணி கொண்டான்னு தெரியும். அந்த விஷயத்தை ரீசனா நான் பேசியிருந்தேன். இப்ப புதுசா பண்றானுங்க புதுசா. ஏன்டா நியூஸ் சேனல் ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்டு போயிருக்கீங்க? உன்ட பொண்டாட்டிக்கும் உன்ட ஹஸ்பண்டுக்கும் ரிவர்ஸ் செய்ய பொய்யான நியூஸ் பண்ண உனக்கு எப்படா இருக்கும்? ஏன்டா இப்படி பொய்யான நியூஸ் போட்டு மக்களை இது பண்றீங்களா? இவ்வளவுக்கு உங்களை மக்கள்கிட்ட காசை கொள்ளையடிக்கணும், அதே சீட்ல உட்காரணும், அவங்களை கொல்லணும், சாகடிக்கணும். இதான் லட்சியமா? நான் கேக்குறேன், இதான் கேவலம் கட்ட அரசியலா? இந்த மாதிரி அரசியல் எந்த நாட்டிலையும் பாத்துல. டே, இந்த ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், யூஎஸ்ஏ இருக்கட்டும், டே, ஓ மை காட், ஸ்ரீலங்கா இப்படி பாத்துலடா. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, இவ்வளவு தரகுறவா? மக்களை நான் மக்கள்கிட்ட சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. இப்படி நான் பார்த்தேன். தமிழ்நாட்டுல எப்படி நடக்குது? இப்படி கொலை கற்பழிப்புன்னு கொண்டுட்டு இருக்கான். இதுதான் திமுக. சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க போட்டீங்க, இவனை எடுத்தீங்க, உங்க வாழ்க்கையே அழிச்சிருவான். நான் சொல்லிக்கிட்டேன் உங்கள்கிட்ட. விஜய் அவர்களோட விவாகரத்து பிரச்சனையில அண்ணாமலை பொலிட்டீஷியன் அவர்களோட குவாலிட்டி தெரியுது பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ஐயா இதுல எனக்கு கருத்து சொல்ல ஒண்ணும் இல்லைங்க,
இதுல 3 பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒண்ணு விஜய் அவர்கள், அவரோட மனைவி பிளஸ் இது கோர்ட். இவங்க 3 பேரும் பேசி இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. சோ இதுல எனக்கு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு கணவன் மனைவி எங்க இருந்தாலும் சரி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கட்டும். அதுலயும் முக்கியமா விஜய் அவர்களுக்கு தெரியும் அரசியல் வாழ்க்கைன்னு வந்துட்டா இதுல இதெல்லாம் வரதா செய்யும், நம்ம ஃபேஸ் பண்ணதான் போறோம். அவருக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் இதுல கால் எடுத்து வச்சிருப்பாரு. சோ இது அவர் கடந்துதான் போகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு மனுஷன் அதை கடந்து போயிட்டாரு. இத பத்தி ரொம்ப தப்பா பேசாம போயிட்டாரு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பேசுவோமா? ஸோ நம்ம நிறைய பேர் இதுல நல்லது கெட்டவர், விஜய் நல்லவர் இப்படின்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கோம். ஈவன் யாருக்குமே லிட்டரலி யாருக்குமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது லிட்டரலி தெரியாது, ரைட்டா? அந்த மனைவிக்கும் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிளஸ் அந்த தேர்ட் பர்சன் யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான், அவரை திட்டியே நம்ம வீடியோ போடலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? ஒருவேளை அவரோட கெரியரை முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் இப்போ எடுத்திருந்தா நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் காலை வச்சிருக்கிறது யாருக்காக, எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல ஒரு காலை வச்சு இறங்கி இருக்காரு. ஒருவேளை அதை தான் சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருந்திருந்தா லிட்ரலி இந்த கான்ட்ரிபியூஷன் திங்காக ஒரு கெரியரே ஃபுல்லா க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சிம்பிள் தாங்க. நல்லவன்னு நான் சொல்ல விரும்பல, நல்லவனுங்கிறதுக்கு முட்டு கொடுக்க நான் விரும்பல. அதே டைம்ல அவர் கெட்டவர் அப்படின்னு நான் ஃபுல்லாவும் சொல்ல விரும்பல. நம்ம விஜய்க்காக விஜய் ஏழை மக்களுக்கு செய்யறதுக்கு தான் வந்துக்கிறாரு. விஜய்க்காக ஓட்டு போடுங்க, நம்ம தேசத்தை மாத்த போறாரு. விஜய் நீங்க காசு பணம் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கங்க. நீ விஜய்க்காக ஓட்டு போடுங்க, தேசத்தை மாத்தணும், எல்லா மக்கள் பூரா மாறணும். அதே போல நம்ம புள்ளையா நம்ம மகனா நினைச்சு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு காட்டணும். ஓட்டு போட்டுருங்க சார், டிவிக்கு தளபதி போட்டுருங்க ஓட்டு. விஜயகுமார் லவ் யூ சார். 2026 தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. பண்ணி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் இப்படிங்கிறதுக்குள்ள பரவும், ஆனா பாசிட்டிவ் திங்ஸ் நல்ல விஷயங்கள் வெளியே வரதுக்கு டைம் எடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேட்மேன் மூவில ஒரு சேயிங் சொல்லுவாங்க, why do we fall sir, so that we learn how to rise up ourselves அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் கீழே விழுறோம் அப்படின்னா நம்ம திரும்ப எழுந்துக்க கத்துக்கிறதுக்காக நம்ம கீழே விழுறோம் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இன்சிடென்ட்னால தளபதி அவர்களோட கெரியர் ஒண்ணு முடிஞ்சு போகலாம். இதே இன்சிடென்ட்னால அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த தூக்கி வைக்கிற இன்சிடென்ட்டா இது மாறும். ஏன்னா ஆந்திரால பவன் கல்யாணுங்க, லிட்டரலி நினைச்சு பாருங்க, பவன் கல்யாணுக்குமே அவரோட எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. ஒரு விஷயம் நம்மளோட டெய்லி லைஃப்ல ரிலேட் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் வீட்டுல சிரிச்சுட்டு இருப்பான், சந்தோஷமே இருக்காது வீட்டுக்குள்ள, ஆனா வேலையை கரெக்டா செய்வான். பர்சனல் லைஃப்ல இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாருமே லிட்டரலி அந்த சர்வீஸ் லைஃப்ல ப்ரொஃபஷனல் லைஃப்னு வரக்குள்ள அதுல முட்டாளா தான் இருக்கும், அதுலயும் கேவலமா தான் நடந்துக்கணும்னு ஒண்ணு இல்லையே. இதுல பிரச்சனைனா இதுல அவங்க சூப்பர் டூப்பரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிட்டரலி தயவு செஞ்சு நான் தப்பை என்கரேஜ் பண்றேங்க இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான், ஆனா இன்னும் எதுவுமே நம்மளுக்கு கிளாரிட்டியா தெரியல. ஸோ அதுக்காக ஃபுல்லா அடிக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது. தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், திருத்திக்கிறேன். அவர் மனுஷனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவீங்க? நியூஸோட டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நடிகையுடன் களத்தொடர்பில் இருக்கும் விஜய், குடும்பத்துக்கே அவமானம், திருந்தவே மாட்டான், வெக்கம் கெட்டவன். ஒரு மனுஷனை எந்திரிக்கவே விடாம அடிச்சா எப்படியா? இதெல்லாம் இந்த எலெக்ஷன் காரணமா தானே அந்த வேலை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. எலெக்ஷன்ல பிரச்சனை, படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, கரூர் பிரச்சனை, இப்போ இந்த டிவோர்ஸ் வேற சொல்லவே வேணாம். அந்த ஆளை போட்டு ஒரு வாரம் துவச்சிருவீங்க. அது அவங்க குடும்ப பிரச்சனையா? அது அவங்க 2 பேத்துக்குள்ள மேட்டர், அது அவங்க அஃபீஷியலா டீல் பண்ணிக்குவாங்க. அதை ஏன் நீங்க இந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்துறீங்க? என் வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன். அந்த டைம்லாம் இப்போ தளபதி விஜய் நினைச்சுக்கிறேன். அவர் பிரச்சனை முன்னாடி நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு முடிவு வரும். அப்போ அந்த ஆளோட ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த கள பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா, உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. சின்ன சேனலுக்கு
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.